கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கவனம் கல்லும் என்னும் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று எழும்பி பிரகாசிக்க வேண்டிய சபைகள் சாத்தானின் வஞ்சகத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறது. விசுவாசிகள் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டதால் அவர்களுக்குள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை குறித்து இன்று நம்முடைய சகோதரர் வின்சென்ட் மோகன்குமார் அவர்கள் பேச இருக்கிறார்கள். வாங்கள் செய்திக்குள் போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த பிரயோஜனமாய் காணப்படும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய ஓட்ட நிலைகள் என்கிறதை பற்றி அநேகம் காரியங்களை நாம் நம்முடைய தியானத்திலே கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். இந்த ஓட்டத்திற்கு பல விதமான தடைகளை பொல்லாத பிசாசு இந்த கடைசி நாட்களிலே உருவாக்கி கொண்டு வர துவங்க ஆரம்பிக்கின்றான். ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இயங்கக்கூடிய இவன் எப்படியெல்லாம் நம்முடைய ஓட்டத்தின் வீரியங்கள் யாவற்றையும் தடுக்க முடியும் என்கின்ற பல விதமான யோசனைகளோடு கூட நமக்கு விரோதமாய் அவன் கடந்து வருகிறதுனால இந்த யோசனைகளை தெளிவான விதத்தில் நீங்கள் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இவைகளிலே நின்று நீங்கள் பாதுகாக்கப்பட முடியும். ஒன்று, இவைகளிலே நின்று நீங்கள் கடந்து போக முடியும். மற்றொன்று, கர்த்தராகிய தேவன் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய இலக்கை எட்டவும் உங்களாலும் என்னாலும் ஆகும். இந்த கடைசி காலங்களில் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த காலங்களை பற்றி பல செய்திகள் நமக்கு அறிவிக்கப்பட ஆரம்பித்தாலும் குறிப்பாக ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் பேசக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த கடைசி காலம் பல விதமான வஞ்சகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய வஞ்சிக்கக்கூடிய ஒரு காலம். நீங்களும் நானும் சற்று வெளிப்பற்ற நிலைகளில் காணப்படுகிறது உண்டானாலும் கூட இந்த வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகத்திலே காப்பாற்றப்பட முடியாமல் தடுக்கி விழுந்து ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய மேன்மையான காரியங்களை இழக்கும் ஒரு மக்களாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். ஆரம்ப நாட்களிலும் கூட இதே வஞ்சகங்கள் காணப்படக்கூடிய நிலைகளை பார்க்கலாம். அந்த காலங்களிலும் கூட அநேக விதமான மக்கள் ஆண்டவராகிய தேவனுடைய அழைப்பை மறந்து அல்லது அநேக விதமான பணங்களுக்கு பின்பதாக, பொருளுக்கு பின்பதாக, ஆஸ்திகளுக்கு பின்பதாக கடந்து போய் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய மேன்மையான பங்குக்குரிய காரியங்கள் யாவற்றையும் விளக்க கொடுக்கிறதை கர்த்தருடைய வேத புஸ்தகத்தின் வழியாக நீங்களும் நானும் கற்று உணர முடியும். ஆனால் இந்த கடைசி நாட்களில் இந்த வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு முன்பதாக பல முறை ஆலோசனை பண்ணி சரியான பாதையிலே நான் நிற்கிறேனா, ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்திற்கு மாறான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகிறேனா என்பதை பற்றி சரியான ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தை ஆண்டவராகிய தேவனுக்குள் ஓடி முடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். கடைசி காலத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இந்த காலங்கள் எல்லாம் மகா கொடுமை நிறைந்த காலங்கள். எந்த காரியத்தையும் எந்த சூழ்நிலைகளையும் உங்களாலும் என்னாலும் நம்ப முடியாது. நம்பிக்கைக்குரிய காரியம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும். ஒரு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம நம்புவோம், தேவனுடைய சபையை நம்ம நம்ப ஆரம்பிப்போம், ஊழியர்களை நாம் நம்பக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குவோம். ஆவிக்குரிய வட்டாரங்களிலே காணப்படக்கூடிய மக்களை நீங்களும் நானும் எல்லா விதமான விஷயத்திலும் பின்பற்றக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். ஆனால் இந்த வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் யாரையெல்லாம் நம்பிக்கைக்குரியவர்களாக நினைவு கூற ஆரம்பிக்கிறீங்களோ அங்கிருந்து தான் வஞ்சகங்கள் வருகிறதை பார்க்க முடியும். நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சித்தத்தின்படியே சிலுவையை சுமக்கும்படி எருசலேம் நோக்கி கடந்து போகின்றார். அந்த நேரத்தில் பேதுரு அப்போஸ்தலன் இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை ஒன்றே சொல்லுகின்றான். அவன் பேசுறான், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இந்த ஒரு காரியம் உம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்க கூடாது. உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்பதாக திரும்பி பார்த்து, பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுனுடைய ஓட்டத்தை தடுக்க சாத்தான் பேதுருவை பயன்படுத்துகின்றான். பேதுரு யாரு அப்படின்னா, இயேசுனுடைய சீஷர்களில் ஒருவன். அப்படின்னா இந்த கடைசி நாட்களில் யாரையெல்லாம் பிசாசு பயன்படுத்த போகின்றான் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவேளை நம்மை நடத்தக்கூடிய மக்கள் கூட சாத்தானுக்கு இடமளிக்கிறது உண்டானால் அவர்களை கொண்டு கூட உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை கெட்டுப்போக பண்ண அவனுடைய தந்திரங்களை அவன் பயன்படுத்த துவங்குகின்றான். அதனாலதான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், சொல்லப்படக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் நம்பி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தைகளையும் சோதித்து பார்த்து நலமானவைகள் எவைகள் உண்டோ அவைகளை மட்டுமே நீங்கள் மெய்யாகவே பிடித்துக் கொள்ள வேண்டும். வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய
சொல்லக்கூடிய விஷயத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல, பல சூழ்நிலைகள்ல, பல அந்த காரியங்கள் எல்லாம் மக்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் அலை அலையாய் பெருக்கெடுத்து வந்து கொண்டே இருக்கிறதை பார்க்க முடியும். ஒன்றில தப்புனா இன்னொன்று, இன்னொரு தப்புனா இன்னொன்று. இப்படி அலை அலையாய் வரக்கூடிய நேரத்துல ஒருவேளை ஒரு விஷயத்தை நீங்கள் மெய்யாகவே கண்டும் காணாமல் விடுகிறது உண்டானால், அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை வஞ்சிக்கக்கூடிய பெரிய ஒரு வஞ்சகமாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் கண்ணும் கருத்துமாய் ஒரு விழிப்பு நிறைந்த ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தால்தான் வரக்கூடிய வஞ்சகம் எந்த மாதிரி வருகிறது, எந்த ரூபத்தில் வருகிறது, யார் மூலம் வருகிறது, எந்த காரியத்தை மையமாக கொண்டு இந்த வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் வருகிறது என்பதை பற்றி தெளிவான ஒரு ஒரு வினா நிறைந்த ஒரு மக்களாக நீங்கள் காணப்பட ஆரம்பித்தால்தான் இந்த கடைசி காலத்தை ஆசிரிக்க நம்மால் முடியும். வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள் அப்படின்னு சொல்லும்போது பல நிலைகளில் காணப்படக்கூடிய வஞ்சகங்களை பற்றி கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் வந்து பார்க்க முடியும். ஆதியாகம புஸ்தகத்தில் அதுல 3வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை சொல்வது. வாசிக்கிறேன் கேளுங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகத்திற்கு ஒரு மனிதன் இடமளிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கூட ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய சகல மேன்மைகளை அவன் இழக்கக்கூடியவனாய் காணப்பட்டு விடுகின்றான். கர்த்தராகிய தேவன் ஆரம்ப நாட்களிலே மனிதனை பார்த்து பார்த்து உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த மனிதன் இப்ப சாத்தானுக்கு அவன் இடமளித்து வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்ததுனால கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவன் துரத்தி விடப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக தள்ளப்படுகிறதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறார் அப்படின்னா, வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் எந்த ரூபத்தில் கடந்து வர ஆரம்பித்தாலும் நீங்கள் அவைகளிலே நின்று காப்பாற்றப்பட்டு தேவனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக நினைவு கூறப்படக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலைகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டியது அவசியம். இதுல ஒரு காரியத்தை நாம் இழக்க ஆரம்பித்தால் கூட கர்த்தராகிய தேவனுடைய வருகையின் நாளிலே கைவிடப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். சென்ற நாட்களில் ஒரு முக்கியமான காரியங்களை பற்றி நாம் தியானித்துக் கொண்டு வர ஆரம்பித்தோம். சபைகளை பற்றியும் சபைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய பொறுப்புகளை பற்றியும் நாம் மெய்யாகவே தியானத்தின் மூலமாக அந்த காரியங்கள் யாவற்றையும் அறிந்து கொள்ள ஆரம்பித்தோம். ஒரு சபைனா எப்படி இருக்கணும், அந்த சபையிலே காணப்படக்கூடிய ஊழியங்கள் எப்படிப்பட்டதாய் விளங்க வேண்டும், சபையில ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்பை கர்த்தராகிய தேவன் தருகின்றார். ஒரு சபை போதகருக்கு ஒரு பொறுப்பு, ஒரு மேய்ப்பருக்கு ஒரு பொறுப்பு, ஒரு அப்போஸ்தலனுக்கு ஒரு பொறுப்பு, ஒரு சுவிசேஷனுக்கு ஒரு பொறுப்பு, இப்படி ஒவ்வொரு விதமான பொறுப்பையும் ஆண்டவராகிய தேவன் அவனவனுடைய கடமையிலே தருகின்றார். அதே மாதிரி இந்த சபையிலே பங்கு பெறக்கூடிய விசுவாசிகளுக்கும் ஒரு பொறுப்பை கர்த்தராகிய தேவன் தருகின்றார். அவர்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் கர்த்தராகிய தேவனுடைய திட்டங்களை அந்த சபை நேர்த்தியான விதத்தில் உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். ஒரு சபைனா அதுக்கு சில சட்டத்திட்டங்கள் உண்டு. அந்த சபை அதற்கு உட்பட்டதாய் காணப்பட ஆரம்பித்தால் தான் அந்த சபை அது ஒரு சாட்சியின் சபையாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதனாலதான் வசனத்துல பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையிலே வந்து சேர்க்கப்பட்டதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த சபை சாட்சியில் ஒரு சபையாய் காணப்பட ஆரம்பிச்சதுனால அவங்க போய் ஊழியங்களை செய்கிறதற்கு முன்பதாகவே இந்த சபையினுடைய நிலைகளை பார்க்கக்கூடிய அநேகம் ஜனங்கள் இந்த சபையில போய் பங்கு பெற்றால் இதிலே அநேக மகிமைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதை அறிந்து சபையிலே அவர்கள் வந்து பங்கு பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குறாங்க. அப்போ ஒரு சபை என்று அழைக்கப்படக்கூடியது அது ஒரு சாட்சி நிறைந்ததாக விளங்க வேண்டியது அவசியம். உங்க சாட்சியை பார்க்கக்கூடிய ஜனங்களே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால இந்த சபையிலே பங்கு பெறக்கூடிய அளவிற்கான காரியங்களை தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் உருவாக்க வேண்டியது அவசியம். சாட்சி நிறைந்த சபை அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்ப இந்த நாட்களில் என்ன சொல்லுவாங்கன்னா, போதகர் தான் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இல்லை, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பங்கை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறார். அவனவனுடைய பங்கிலே அவனவனுடைய நிலைகள் சாட்சியாய் காணப்பட ஆரம்பித்தாலே போதும் அந்த சபை அது ஒரு இயங்கும் ஒரு சபையாக தேவனுடைய திட்டத்தை நிறைவாக்கும் ஒரு சபையாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே விசுவாசிகளின் பங்குகளை பற்றி நாம் சென்ற வாரத்தில் நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இப்ப பார்க்க வேண்டியது அவசியம். இப்ப ஏன் இந்த விசுவாச மார்க்கத்தாருடைய நிலைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாய் காணப்பட துவங்குகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், இப்போ அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எப்படி காணப்பட ஆரம்பிக்கிறது. முக்கியமாக இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற ஒரு சில காரியங்களை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறதை போல அப்போஸ்தலர் நடபடிகள்ல அதில் 7வது அதிகாரம் 51வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 51வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் நிதானமாக கவனிங்க. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள்.
முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஒரு விசுவாச மார்க்கத்தார் அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணும்? அவர்களுக்கு முன்பதாக அறிவிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவர்கள் செவி கொடுத்து, அவர்கள் தங்கள் கழுத்துக்கள் யாவற்றையும் வணங்கும்படிக்காக ஒப்புக் கொடுத்து, அவைகளை சிரமேற்கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு காரியத்தை ஆண்டவராகிய தேவன் பேசுகிறார்னு சொன்னா, ஒரு காரணம் இல்லாமல், ஒரு தேவை இல்லாமல் கர்த்தராகிய தேவன் தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறவர் அல்ல. ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தராகிய தேவன் பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் குறைவுகளை நாம் உணர்ந்து கொண்டு, அந்த காரியங்களை நீங்களும் நானும் சிரமேற்கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பல நேரங்கள்ல இவர்கள் நம்மை குறித்து குற்றம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு விரோதமாக நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் யாவற்றையும் மெய்யாகவே யாரோ சில ஜனங்கள் சொன்னதுனால இந்த பிரசங்கத்திலே என்னை பற்றி அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை யாரோ சொல்லி கொடுத்து அவங்க பேசினால் கூட பரவாயில்ல. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவை பற்றி அந்த செய்தியின் மூலமாய் சுட்டி காண்பிக்கப்பட ஆரம்பித்தவுடன் நான் என்னுடைய கழுத்தை வணங்கி அவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள பழக வேண்டியது அவசியம். அந்த நாட்களில் அப்போஸ்தலர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த திருச்சபை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய மாதிரியான அநேக விதமான மக்களுக்கு தேவையான அல்லது அதாவது இந்த பாலிஷ்டு மெசேஜ் அவங்க கொடுக்கல. அவர்கள் முகமுகமாய் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு விரோதமாய் நேருக்கு நேராக எதிர்த்து பேசக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. ஒருவன் பாவம் செய்கிறது உண்டானால் பாவத்தை முகமுகமாய் சுட்டி காண்பிக்கக்கூடிய அப்போஸ்தலர்களாகவே அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் காணப்பட துவங்கிட்டு. என்றாலும் கூட சபையிலே காணப்படக்கூடிய விசுவாச மார்க்கத்தாரை பாருங்க, அவங்க சொல்லக்கூடிய எந்த விதமான வார்த்தைகளுக்கும் இந்த விசுவாச மார்க்கத்தார் கண்டனம் தெரிவிக்கல. அந்த காரியங்களை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஒரு விஷயம் ஆண்டவராகிய தேவனால் அறிவுறுத்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகளுக்கு நீங்களும் நானும் எதிர்த்து நிற்கும் ஒரு மக்களாய் இல்லை, அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதுல இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி அவர் சொல்கின்றார். இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் ஏன் பேசுறான்னு சொல்லக்கூடிய ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். ஒரு இருதயம் சொல்லப்படும் வார்த்தைகளை நிதானித்து பார்த்து இவைகள் ஏன் எனக்கு முன்பதாக அறிவுறுத்தப்படுகின்றது, இவைகளின் மூலமாய் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே எதை எதிர்பார்க்கின்றார். இதுக்கு பேரு தான் இருதயத்திலே காணப்படக்கூடிய ஒரு விருத்த சேதனம். செவிகளில் காணப்படக்கூடிய விருத்த சேதனம் என்று அழைக்கப்படக்கூடியது கர்த்தருடைய வார்த்தைகளை அவைகள் மெய்யாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடியதா. உலக ரீதியாக எத்தனை விதமான வார்த்தைகளை பற்றி பேச ஆரம்பித்தாலும் அவைகளெல்லாம் புறம்பாக்கிவிட்டு கர்த்தர் பேசும் வார்த்தைகள் மட்டும் தன்னுடைய செவியை திறக்கக்கூடிய அனுபவத்துக்கு பேரு செவிகளிலே வரக்கூடிய விருத்த சேதனம். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவன் இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பெற்றவனாய், அவனுடைய செவிகள் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய், இருதயம் அந்த வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து தனக்கு உண்டான ஒவ்வொரு விதமான காரியங்களையும் சீர்படுத்தக்கூடியதாய். இந்த ரெண்டு நிலைகளும் ஒரு விசுவாச மார்க்கத்தாருக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஒரு விஷயத்தை ஆண்டவராகிய தேவன் கண்டித்து பேசுகிறார், கண்டனம் பண்ணுகின்றார். இந்த ஒரு காரியம் தவறு என்பதை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசுகிறார் என்று சொன்னால் அவைகளுக்கு நீங்களும் நானும் எதிர்த்து நிற்கக்கூடாது. அதனுடைய தொடர்ச்சியில் அந்த வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். இப்ப இந்த ஒரு காரியத்தை நான் ஏற்றுக்கொள்ளாது இருக்கிறது உண்டானால் தேவனுடைய ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். நல்லா யோசிக்குங்க. பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசும் வார்த்தைகளையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ல ஆரம்பித்தார். நீங்கள் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேசும் எந்த தூஷணமும் மன்னிக்கப்படாது, இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. அப்ப ஆவியானவராகிய தேவனுக்கு நீங்களும் நானும் எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்கள் செய்யும் ஒரு கிரியைகளை கூட கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்க மாட்டார். இப்ப ஆண்டவருடைய வேத புஸ்தகத்துல ஒரு விஷயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லது தம்முடைய பரிசுத்த ஆவியினால் வலியுறுத்தி பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகளை நீங்களும் நானும் நம்முடைய தலையை தாழ்த்தி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவைகளை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனக்கு உண்டான ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசியிருக்கிறார் என்பதை பற்றி ஆராய வேண்டும். என்னுடைய இருதயம் அவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த இடத்தில் இந்த குற்றங்கள் காணப்படுகிறது என்பதை பற்றி உணர்ந்து பார்த்து அவைகளை சீர்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. இதுதான் இந்த கடைசி நாட்களில் விசுவாச மார்க்கத்தார்களாய் காணப்படக்கூடிய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று. சொல்லப்படும் ஒரு வார்த்தையும் வேறு யாருக்கோ அறிவுறுத்தப்படக்கூடிய ஒரு காரியம் இல்லை. நல்லா ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டியது அவசியம். ஒரு திருச்சபையில் நீங்கள் போய் பங்கு பெறுகிறீர்கள் என்று சொன்னால் சொல்லப்படக்கூடிய வார்த்தை யாருக்கோ பேசக்கூடிய வார்த்தையை நீங்கள் கேட்கும்படி கர்த்தராகிய தேவன் உங்களை அந்த இடத்துல போய் அனுமதிக்க மாட்டார். நீங்க அங்க உள்ள போகிறது உண்டானால் உங்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை கர்த்தராகிய தேவன் வச்சிருப்பார். அந்த செய்தியை நீங்களும் நானும் தெளிவான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆகவேதான் கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல எந்த நோக்கமும் இல்லாமல் ஒரு திருச்சபையிலேயோ ஒரு ஊழியத்திலேயோ நம்மை ஆண்டவராகிய தேவன் பங்கு பெறும்படி அனுமதிக்க மாட்டார். அந்த ஊழியத்துல அல்லது அந்த திருச்சபையில ஏதோ சில காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதுக்கு தான் கர்த்தராகிய தேவன் அனுமதிக்கிறது வழக்கம். அதுல ஆண்டவராகிய தேவன் பேசக்கூடிய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவைகளை மெய்யாகவே
ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவைகளை கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் சீர்படுத்தும்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும். இவைகளுக்கு மாறான காரியங்களை நான் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானாலே பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கும் ஒரு மக்களாய் நாம் நம்முடைய நிலைகளை மெய்யாகவே மாறப்பண்ண ஆரம்பித்து விடுகின்றோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. விசுவாச மார்க்கத்தார் அப்படின்னா சொல்லப்படும் எல்லா விதமான வார்த்தைகளுக்கு விரோதமாய் குறை சொல்லும் ஒரு மக்களாய் அல்ல. அவர்கள் பேசும் வார்த்தைகளுக்கு விரோதமான காரியங்களை சொல்லி அந்த போதகர் என்னையே குற்றப்படுத்தி பேசுகின்றார், அந்த ஊழியக்காரர் எனக்கு விரோதமான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறார், எனக்கு அவருக்கும் அநேக விதமான பிரச்சனைகள் காணப்படுகிறதுனால என்னையே அவர் குறிவைத்து அநேக விதமான காரியங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். நல்லா நீங்க யோசிக்குங்க. ஒரு திருச்சபையில் நீங்க வந்து பங்கு பெற ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த சபைக்குள்ள உள்ள போன உடனே ஆண்டவராகிய தேவன் முழு பொறுப்பையும் ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் மெய்யாகவே ஏற்றி வைக்க ஆரம்பிக்கின்றார். அவர்கள் பேசும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளையும் ஆண்டவராகிய தேவனே அவர்களுக்கு முன்பதாக வடிவமைத்து காரியங்கள் யாவற்றையும் பேசும்படியான காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கின்றார். அப்ப இதுல நீங்களும் நானும் குற்றப்படுத்துகிறதுக்கு ஒரு முகாந்திரமும் கிடையாது. இந்த மாதிரி குற்றம் பிடிக்கக்கூடிய காரியம் இந்த கடைசி நாட்களிலே எல்லா இடங்களிலும் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். பல பேர் என்ன காரியத்தை யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, இது பேசுகிறது மனுஷன்தான் பேசுறானே தவிர ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்தில் பேசல, கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் சொல்லவில்லை என்று சொல்லி துணிகரமாய் அவைகளுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கர்த்தருடைய ஸ்தலம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ஸ்தலத்தில் நீங்கள் பங்கு பெற ஆரம்பிக்கிறது உண்டானால் பேசப்படும் ஒவ்வொரு விஷயமும் அது உண்மையிலே கர்த்தராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஸ்தலமாய் இருக்கிறது உண்டானால்தான். மற்ற இடங்களில் அநேக விதமான களியாட்டுகள் அநேக விதமான காரியங்களை செய்யக்கூடிய இடங்களை பற்றி நாம் பேசல. உண்மையாகவே ஆண்டவராகிய தேவனால் இயக்கப்படக்கூடிய ஒரு திருச்சபையாக இருக்கிறது உண்டானால் சொல்லப்படும் ஒவ்வொரு விஷயமும் ஆண்டவராகிய தேவனால் மட்டுமே உரைக்கப்படக்கூடியது என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? கழுத்துக்கள் யாவற்றையும் வணங்கி அவைகளை சிரமேற்கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். செவிகளிலே நீங்கள் அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்குள் அனுமதிக்க வேண்டும். இருதயத்திலே அவைகளை ஆராய்ந்து பார்த்து உங்கள் இருதயத்தை சீர்படுத்தும்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதுதான் ஒரு விசுவாச மார்க்கத்தானுடைய முக்கியமான ஒரு பணி. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சபையை பாருங்க, ஒவ்வொரு காரியத்திற்கும் ஜனங்கள் எதிரடையாய் பேசக்கூடிய மக்களாக பேசப்படும் எந்த வார்த்தைகளையும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. சபைக்கு வருவான், சபையில வந்து அவன் மெய்யாகவே ஒரு மூலையில் படுத்து தூங்கிக் கொண்டு இருக்கிறதை பார்க்க முடியும். தூங்கும்படிக்காக ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் அதாவது தம்முடைய திருச்சபையிலே கர்த்தராகிய தேவன் அனுமதிப்பார் என்று யோசிச்சு பாருங்க. அப்ப அவனுடைய வாழ்க்கையில தேவன் பேசுகிறார் என்கிற ஒரு உணர்வை அவன் இழக்க ஆரம்பித்து விடுகிறான். இது ஒரு பெரிய ஒரு வஞ்சகம். தேவன் எனக்கு ஏதோ சில திட்டங்களை அறிவுறுத்தும்படிக்காகத்தான் இந்த சபைக்குள்ளாக அனுமதித்திருக்கின்றார். இவைகளை அவன் விளங்கிக் கொள்ளாமல் போக ஆரம்பிக்கும் பொழுதுதான் எதையோ அவன் கவனிக்கக்கூடியவனாக எதற்காகவும் வந்தேன் என்கிறதை பற்றியும் சொல்லப்படும் எந்த விதமான வசனங்களையும் தன்னுடைய மனதிலே ஏற்றுக்கொள்ள முடியாமலும் போகிறதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த வார்த்தைகள் எனக்காக உரைக்கப்பட்டவைகள் அல்ல என்பதை பற்றி அவன் தன்னுடைய மனதிலே மெத்தன போக்காய் நினைவு கூறக்கூடிய தன்மையினால் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒரு விஷயத்தை ஆண்டவராக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறது உண்டானால், இந்த திருச்சபைக்கு போப்பா, இன்னைக்கு இந்த செய்தியை கேளுன்னு கர்த்தராகிய தேவன் சொல்கிறது உண்டானால், ஏதோ சில காரியங்களை உள்ளடக்கியே ஆண்டவராகிய தேவன் என்னை அந்த சபைக்குள்ளாக அனுமதிக்கின்றார். அதுல கர்த்தர் பேசும் ஒவ்வொரு காரியங்களையும் நான் தெளிவான விதத்தில் செவிகளின் மூலமாகவும் இருதயத்தின் மூலமாகவும் உணர வேண்டியது அவசியம். அவைகளை என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த ஆரம்பித்தால் தேவனுடைய திட்டத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவாக்க முடியும். அப்ப அந்த கடைசி காலத்துல முதல் வஞ்சகம் எப்படிப்பட்ட வஞ்சகம் அப்படின்னா, உணர முடியாத இருதயத்தையும் கேட்காது இருக்கக்கூடிய செவிகளையும் வணங்காத கழுத்துக்களையும் சாத்தான் கடைசி கால கிறிஸ்தவர்களின் மத்தியிலே இந்த நாட்களில் உருவாக்கி கொண்டு வர ஆரம்பிக்கிறார். இது மூன்றுமே தவறு. நாம் நம்முடைய இருதயத்தில் உணரணும், நம்முடைய செவிகளிலே அவைகளை உள்ளே அனுமதிக்க வேண்டும், அவைகளை நான் என்னுடைய கழுத்துக்கள் யாவற்றையும் வணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மூன்று நிலைகளுக்கும் புறம்பாக எது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ அவைகளெல்லாம் கர்த்தராகிய தேவனுக்கு அருவருப்பாகவே நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் உள்ள வந்தாயிடுச்சுன்னு சொல்கிறது பற்றி நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. விசுவாசிகளாகி உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. இரண்டாவது காரியம், ஒரு விசுவாசியாய் காணப்படக்கூடிய ஒரு மனிதன், தேவனுடைய சபையிலே காணப்படக்கூடிய மனிதன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னா, 2 சாட்சிகள் அவனுக்கு தேவைப்படுகிறது. ஒன்று, எல்லா ஜனங்களும் அவனை சாட்சியாக அவனை பற்றி தான் அந்த சாட்சியை சொல்லணும். 2, கர்த்தராகிய தேவனும் அவனை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். இவன் சபைக்கு நல்ல ஒரு தூணாக,
ஊழியத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தை நிறைவாக்கக்கூடியவனாக, ஊழியத்தில் எத்தனை விதமான பணிகள் கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும் அது ஒருவேளை பெரிய பணியோ சின்ன ஒரு பணியோ, ஒருவேளை முதன்மையான ஒரு ஸ்தானத்தை ஒருவேளை ஆண்டவராகிய தேவன் தரலாம், ஒருவேளை கடையாக காணப்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு பணியை ஆண்டவராகிய தேவன் தரக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கலாம். ஆனால் எந்த விஷயத்திலும் முறுமுறுப்பே இல்லாமல் எவன் ஒருவன் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறானோ அவனை குறித்து 2 விதமான திறத்தார் சாட்சி சொல்றாங்க. ஒன்று, அந்த சபையும் அவனை பற்றி சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறது. 2, அவனை பார்க்கும் தேவனும் அவனை குறித்து சாட்சி சொல்ல ஆரம்பிக்கின்றார். எந்த விதத்திலும் நாங்கள் பிழையின்மையுமாய் நடந்ததை பற்றி சபையும் சாட்சி, தேவனாகிய கர்த்தரும் சாட்சி. பிழையான ஒரு வாழ்க்கைனா உங்களுக்கு நல்லாவே தெரியும். தேவனாகிய கர்த்தர் ஒன்று சொல்லியிருக்க வேறொன்றை நான் செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் அதற்கு பெயர் பிழையான ஒரு அனுபவம். நான் சொல்லக்கூடிய அந்த காரியங்களை சரிவர புரிந்து கொள்ளாமல் என் மனம் போன போக்கின்படி நான் செயல்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அதற்கு பெயரும் ஒரு பிழையான ஒரு அனுபவம். 3வது, தவறாக ஒரு காரியத்தை நான் விளங்கி கொண்டு தவறாக அந்த காரியங்களை நான் என்னுடைய சகலவிதமான பிரயாசத்தினால் நான் செயல்படுத்த ஆரம்பித்தால் அதற்கு பெயரும் பிழையான ஒரு அனுபவம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பிழையான அனுபவங்கள் பல விதமான சூழ்நிலைகளின் மூலம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. கேட்கிறத சரியா கேட்கறது இல்லை. என்ன விதமான காரியங்களை அவர்களுக்கு முன்பதாக அறிவித்தார்கள், அவைகளை பற்றி அவர்கள் ஆழமாய் யோசித்து பாராமல் அந்த வார்த்தையை சொன்ன உடனே வந்து அவங்க அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தீவிரம் காண்பிக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அவர் என்ன காரியத்தை சொல்லுகிறார், நான் என்ன காரியத்தை செய்கிறேன், எதை நான் செய்யணும், கர்த்தருடைய விருப்பம் என்ன என்கிறதை பற்றி தெளிவான விதத்தில் புரிந்து கொள்ளாமல் உடனே ஓடக்கூடிய அவசரக்காரர்கள். அந்த அவசரமான நிலைகளிலும் கூட பிழைகள் வருகிறது இயல்பு. 2வது காரியம், சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் யாவற்றையும் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தாலும் கூட அந்த காலத்திலே நான் செய்து முடிக்காமல் போகிறதும் அது ஒரு தவறான ஒரு விஷயம்தான். அது ஒரு பிழையான ஒரு அனுபவம். எந்த நேரத்தில் அந்த ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டும். உதாரணமாக வச்சுக்கோங்களேன், இப்போ அதாவது கோவிட் நோய் என்கின்ற ஒரு காரியத்தை பற்றி நாம் மெய்யாகவே அறிய ஆரம்பிச்சிடணும். இந்த கோவிட் வைரஸில் அநேக விதமான மக்களுடைய ஜீவன் பாதிக்கப்பட்டு போன அந்த நிலைகளை நம்முடைய கண்களினால் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடிந்தது. நிறைய விதமான மக்களுடைய உயிர் இழப்புகளை நாம் பார்க்க துவங்கினோம். அந்த கோவிட் வைரஸை பற்றி கர்த்தராகிய தேவன் அநேக காலங்களுக்கு முன்பதாக நம்மளோட பேசியிருக்கணும்னு வச்சுருக்கேன். வைரஸ் வர்றதுக்கு முன்னால் கர்த்தர் பேசியிருக்கக்கூடிய அந்த காரியங்களை நான் மெய்யாகவே மறைத்து வச்சுட்டு இப்போ கோவிட் வைரஸ் எல்லாம் வந்து நின்று போகக்கூடிய நேரத்தில் இப்பொழுது நான் கர்த்தருடைய வார்த்தையாக பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. கோவிட் வைரஸ் என்கின்ற ஒரு பெரிய ஒரு நோய் தொற்று ஒன்று தேச அரங்கிலே வரப்போகிறது. நிறைய உயிர் அபாயங்கள் உருவாக்கப்பட போகிறது. நிறைய பேருடைய மரண ஓலங்களை நாம் கேட்கப் போகிறோம் என்று சொன்னால் கேட்கக்கூடிய நீங்களும் நானும் இவைகளை குறித்து பரியாசம் பண்ண ஆரம்பிப்போம். காரணம் என்ன, இந்த நோய்க்குரிய காரியம் வந்துட்டு போயிருச்சு. இன்னும் ஆங்காங்கே காணப்படக்கூடிய நிலை. இது வர்றதுக்கு முன்னால் நீங்க எச்சரிப்பான வார்த்தையை பேசினா பரவாயில்ல. ஆனால் வந்து முடித்த பிறகு இவைகளை பற்றி நீங்கள் எச்சரிக்கையான வார்த்தைகளை பேசுகிறது அது ஒரு பரியாசம் பண்ணப்படக்கூடிய ஒரு நிலையாக காணப்படுகிறது. ஒரு வேலையை குறித்த காலத்தில் செய்யாம கால தாமதமாக செய்கிறதும் ஒரு பிழையான ஒரு காரியத்தை உருவாக்க ஆரம்பிச்சு. எந்த நேரத்தில் என்ன வேலையை நான் செய்யணும், இந்த நேரத்தில் இந்த வேலையை நான் செஞ்சு முடிக்கணும், செஞ்சு முடிச்சிடணும். அந்த வேலையை நான் தாமதப்படுத்தி செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒருவேளை தேசத்துக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு பணியை கர்த்தராகிய தேவன் தந்திருப்பார். இந்த தேசத்துல இப்ப இந்த நாட்டில் இந்த விதமான ஒரு பிரச்சனை உருவாக்கப்பட போகிறது. இந்த பிரச்சனைக்காக நீ திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும். பிரச்சனை எல்லாம் முடிச்ச பிறகு நீங்கள் போய் உட்கார்ந்து ஜெபிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் வர முடியும்? அப்போ கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பிழை எப்படி வருகிறது பாருங்கள். நான் சரியாக அந்த ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளாமல் போனாலும் பிழை வந்துடும். 2வது, கால தாமதம் பண்ண ஆரம்பித்தாலும் அதுவும் அநேக விதமான பிழைகளை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், எந்த விதமான ஒரு காரியத்தை எந்த காலத்தில் செய்ய வேண்டும், அந்த காரியங்களை நீங்களும் நானும் தெளிவாய் அறிந்து கொண்டு அவைகளின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சால் தான் சபையிலே காணப்படக்கூடிய மக்களும் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. சொல்லப்படக்கூடிய அந்த குறித்த காலத்தில் அவன் எல்லா விதமான பணிகளையும் நிறைவாக்கி முடித்து விடுவான். அவனுக்கு முன்பதாக சொல்லப்படக்கூடிய வேலைகள் எவ்வளவு கடினமான ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் குறிப்பிட்ட காலத்தில் அந்த ஒரு காரியத்தை அவன் செஞ்சு முடிச்சிடுவான். அது மட்டும் இல்லாமல் அந்த வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பித்தால் அவ்வளவு சுத்தமான ஒரு வேலையாக, அதில் ஒரு குறைவையும் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு திறமையாய் வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்குகிறவன் இவன் என்பதை பற்றி பார்க்கக்கூடிய சபையும் சாட்சி சொல்றாங்க, பார்க்கக்கூடிய தேவனும் சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. செருபாபேலை பார்க்கக்கூடிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், செருபாபேலின் கையிலே காணப்படக்கூடிய தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. ஏன்னா அவன் தன்னுடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சதுனால அவனை பற்றி கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்திலே சொல்லுகின்றார், அவன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேலையை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது.
இப்போ நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பொறுப்புகளை பற்றி நாம் எப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் மறந்து போய் தேவையில்லாத காரியங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய மக்களாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். எது தேவை, அது தேவையான ஒன்றை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொண்டு அவைகளின் ஊடாக கடந்து போகிறதுதான் மேன்மை. அப்போ ஒரு விசுவாசிக்கு ஆண்டவராக தேவன் தந்த அந்த பொறுப்பை தவிர்த்து வேறு ஏதாகிலும் தேவையற்ற ஒரு காரியங்களின் ஊடாக கடந்து போகிறது உண்டானாலே தேவனாகிய கர்த்தருடைய திட்டம் அபத்தமாக்கப்படுகிறதையும் அந்த இடத்தில் கர்த்தருடைய சித்தம் மெய்யாகவே நிறைவாக்கப்படாமல் போகிறதையும் மட்டுமல்லாமல் அந்த திருச்சபையினுடைய ஒவ்வொரு விதமான வளர்ச்சிக்கும் இந்த காரியம் ஒரு தடையாக நிற்கிறதையும் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அப்போ ஒரு ஒரு சபைன்னு சொன்னால் எல்லாருடைய இயக்கமும் அந்த திருச்சபையில் தேவைப்படக்கூடிய ஒன்று. ஒரு ஊழியம் சொன்னால் எல்லாருடைய இயக்கம் அந்த ஊழியத்திலே தேவைப்படக்கூடிய ஒன்று. ஒரு மனுஷனுடைய இயக்கத்தின் பின்பதாக எல்லாரும் ஓடுகிறதில்லை. எல்லாரும் சேர்ந்து இயங்கினா தான் அந்த ஒரு காரியத்தை மெய்யாகவே உருவாக்க முடியும். உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல்ல தாவீது அரசனாய் காணப்படக்கூடிய அந்த நாள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தாவீது ராஜாவுக்கு விரோதமாக பெலிஸ்திய தேசத்திலிருந்து யுத்தத்துக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த தேசத்திலே காணப்படக்கூடிய மக்கள் எல்லாரும் தாவீதை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ராஜாவே உங்களுக்கு விரோதமாக தான் யுத்தத்துக்கு வராங்க, அதனால நீங்கள் போய் அந்த எதிராளியோடு கூட நீங்கள் போய் நீங்கள் அநேக விதமான யுத்தத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும், நாங்களாம் வீட்டில் படுத்திருப்போம் என்று சொன்னால் இந்த இஸ்ரவேல் நாடு ஒரு நாளும் ஜெயித்திருக்கவே முடியாது. இப்போ எல்லா பேருடைய இயக்கமும் அங்கே வர ஆரம்பித்தா தான் அந்த தேசமே வெற்றியின் வாகை சூடக்கூடிய ஒரு அந்த நிலைகளின் ஊடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். ஒருவனுக்கு விரோதமாய் வரக்கூடிய யுத்தம் அல்ல, அந்த தேசத்துக்கே விரோதமாய் வரக்கூடிய யுத்தமாக இருக்கிறதுனால தாவீதுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு எல்லா ஜனங்களும் யுத்தத்தின் ஊடாக கடந்து போனாங்க. அதே மாதிரி தான் ஒரு திருச்சபையோ ஒரு ஊழியமோ அல்லது ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நிலைகளோ அவைகளிலே ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய இயக்கம் மட்டுமல்ல, அந்த ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய இயக்கம் மட்டும் அந்த ஊழியத்தினுடைய தன்மைகளை முழுமையடைய செய்யாது. எல்லா ஜனங்களும் ஒட்டு மொத்தமாக இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த ஊழியம் தேவனுடைய சித்தத்தின்படி இயங்கக்கூடிய ஒரு ஊழியமாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அது ஊழியமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், எதுவாய் காணப்பட ஆரம்பித்தாலும் என் பங்கில் நான் இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த ஊழியத்தினுடைய ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தை நிறைவாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். அப்போ மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 24வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 5வது அதிகாரம் 24வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவியும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். முதல் போர்ஷன் அவர் என்ன சொல்றார் பாருங்க, சபையானது கிறிஸ்துவுக்கு எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படியக்கூடியதாய் விளங்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய எந்த விதமான சட்ட திட்டங்கள் அது ஒருவேளை என்னுடைய உரிமைக்கு தடையாய் ஒருவேளை காணப்படலாம். இப்போ உதாரணமாக வச்சுக்கோங்களேன், அதிகாலை ஜெபம் அப்படின்னு வச்சுக்கோங்க. காலை 5 மணிக்கு நம்ம எழுந்து சபை கூடி நாம் யாவரும் இணைந்து ஜெபிக்க வேண்டும். 4 மணிக்கு ஜெபம் வச்சுக்கோங்க. அதிகாலை 4 மணிக்கு ஜெபம். உடனே சபையில் இருக்கக்கூடிய மக்கள் பல விதமான மக்கள் பல காரியங்களை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நாங்கள் 4 மணிக்கு எழுந்திருந்து எங்கள் வீட்டிலேருந்து சபையை நோக்கி வருகிறது எப்படி? அதிகாலை பயங்கரமான இருட்டாய் காணப்படக்கூடிய நேரத்தில் சபை நோக்கி வருகிறது எப்படி? அதிகாலை நேரம் மட்டுமல்ல, அது ஒருவேளை அநேக விதமான கள்ளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் பொழுது அவைகளை தாண்டி நாங்கள் வருகிறது எப்படி? அதிகமான குளிரும் மழையும் காணப்படக்கூடிய இந்த காலத்தில் நாங்கள் இந்த மாதிரி சபை கூடி வரக்கூடிய அந்த நிலைகளிலே கடந்து வருகிறது எப்படி? இந்த மாதிரி தர்க்க ரீதியான காரியங்களை பேசி அவர்கள் மெய்யாகவே அந்த காரியங்களை புறக்கணிக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நிறைய பேருடைய அந்த ஜெப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த ஜெபத்தினுடைய தன்மைகளை தங்கள் நேரத்திற்கு ஏற்ற வண்ணமாய் மாற்றி அமைத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். வசனத்தில் என்ன போட்டது, கிறிஸ்துவுக்கு சபையானது எல்லா விதத்திலும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அவர் ஒரு சட்டம் போட்டுட்டார்னா 4 மணிக்கு நீ ஜெபத்துக்கு வந்துதான் ஆகணும்னு சொன்னா அதற்கு நீங்களும் நானும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அதுக்கு எந்த விதமான மறு உத்தரவை நீங்களும் நானும் பேசக்கூடாது. அப்போ ஒரு விசுவாசியினுடைய அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பணி என்ன அப்படின்னா, சபையிலே கர்த்தராகிய தேவனால் இயற்றப்படக்கூடிய சட்டம் எவ்வளவு கடினமான ஒரு சட்டமாய் காணப்பட ஆரம்பித்தால் அது ஒருவேளை என்னுடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு சட்டமாக காணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நான் செய்யக்கூடிய பணிகளுக்கு அது அநேக விதமான பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சட்டமாக இருக்கலாம். ஆனால் போட்டிருக்கிறது கர்த்தராகிய தேவன் போட்டிருக்கக்கூடிய சட்டத்தை மீற எந்த விசுவாச மார்க்கத்தாருக்கும் உரிமை கிடையாது. நான் இந்த நாளில் கர்த்தருடைய நாமத்தினாலே சபை கூடி வர வேண்டும். ஆனால் நாம் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியில் ஒரு முக்கியமான ஒரு பணி, இந்த பணியை நான் செயல்படுத்தாது இருக்கிறது உண்டானால் பணியை விட்டு என்னை தூக்கிடுவாங்க. ஆகவே இந்த பணிக்கு நான் மெய்யாகவே பிரியாரிட்டி கொடுத்து நான் கடந்து போக வேண்டும் என்று நீங்கள் நினைவு கூற ஆரம்பித்தால் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் அசட்டையாய் காணப்பட ஆரம்பிக்கிறீங்க.
கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் என்ன போட்டிருக்கு, அவர் 2 காரியத்தை பத்தி பேசுறாரு. ஆண்டவராகிய தேவன் சபைக்கு அவர் தலையா இருக்கிறதுனால, சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு, அதுல என்ன என்ன காரியத்தை போறார் பாருங்க, மேல சொல்லாத இருக்கக்கூடிய காரியம், எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிய வேண்டும். சபை எங்கெங்க கீழ்ப்படிய வேண்டும்? எல்லா காரியத்திலேயும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. இந்த இந்த ஒரு காரியம், இந்த ஒரு காரியம், இதெல்லாம் என்னால செய்ய முடியாது, அப்படிலாம் கிடையாது. அந்த ஒவ்வொரு விஷயத்திலும் அது எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அந்த காரியத்திற்கு சபையானது கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அப்ப இந்த மாதிரி ஒரு சட்ட திட்டங்கள் இயற்றப்படக்கூடிய நேரத்துல பல பேர் அந்த சட்டங்களுக்கு எதிர்ப்பான வார்த்தைகள் யாவற்றையும் தெரிவிக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல சீஷர்களை ஆண்டவராக தேவன் அழைக்கின்றார். அழைக்கக்கூடிய நேரத்துல சீஷர்கள் ஒரு வார்த்தையை கூட இயேசுக்கு முன்னால் அவங்க வந்து கேட்கவே இல்லை. நீங்க கூப்பிடுறீங்க, எங்க கூப்பிடுறீங்க, நீங்க யாரு, எந்த எந்த ஒரு காரியத்திற்காக நாங்கள் அழைக்கப்படுகிறோம், நாங்கள் செய்ய வேண்டிய பணி என்ன, எங்களுக்கு இப்பவே வந்து நல்ல தொழில் இருக்கிறது, நல்ல விதமான வேலைக்குரிய காரியங்கள் இருக்கிறது, எங்களுக்கு நல்ல ஒரு சொந்த குடும்பங்கள் இருக்கிறது, எங்களுக்கு உண்டான எல்லா விதமான காரியங்களையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போய் அதாவது இந்த சமுத்திரத்துக்கு போய் மீன் பிடித்து கொண்டு வந்து எங்களுடைய தேவைகள் யாவற்றையும் சந்திக்க துவங்கி நல்ல ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க எங்களை அழைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இதனுடைய முகாந்திரம் என்ன, நாங்க என்ன செய்யணும், எங்களுக்கு இந்த இப்ப நாங்க வந்து எங்களுடைய பிழைப்புக்கு அடுத்த அந்த அலுவல்கள்ல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை காட்டிலும் மிஞ்சின வருமானத்தை நீங்க தருவீங்களா, எங்களுக்கு எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயத்தையும் நீங்க எனக்கு தருவீங்களா, ஏதாச்சும் கேட்டாங்களா பாருங்க. ஆண்டவராகிய தேவன் அழைத்தார், உடனே எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. இதுதான் ஒரு விசுவாசியினுடைய கடமை. ஒரு விசுவாசி என்ன செய்யணும் அப்படின்னா வந்து, கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை சேவித்தால் எனக்கு அவர் என்ன தருவார், கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை நான் ஏற்றுக்கொண்டால் அவர் எனக்கு என்ன பங்களிப்பான காரியங்களை உருவாக்குவார். நிறைய பேர் இந்த மாதிரி தான் டீல் பேசி கர்த்தருடைய சபையிலே வருகிறதை பார்க்க முடியும். நான் இந்த மாதிரி சபைக்கு வந்தா என்னுடைய பணியிலே நல்ல ஒரு உயர்வை கர்த்தர் தருவாரா, என்னுடைய தேவைகளை கர்த்தராகிய தேவன் சந்திப்பாரா, குடும்பத்தில் கூடிய வியாதிகளை நின்று என்னை அவர் விடுதலையாக்குவாரா, இந்த மாதிரி டீல் பேசி வருகிறது தவறு. கர்த்தராகிய தேவன் என்ன சட்டங்கள் திட்டங்கள் யாவற்றையும் இயற்ற ஆரம்பித்தாலும் அது ஒருவேளை என்னுடைய சுதந்திரத்திற்கு அது குறுக்கீடாக காணப்பட ஆரம்பித்தாலும் நீங்களும் நானும் அவைகளை எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் ஏற்றுக்கொள்கிறது தான் ஒரு விசுவாச மார்க்கத்தானுடைய முக்கியமான ஒரு கடமை. மாற்று கருத்துக்களை சொல்லுகிறது நம்முடைய பணி இல்லை, மாற்று காரியங்கள் யாவற்றையும் பேசுகிறது நம்முடைய பணி இல்லை. ஒரு குடும்பத்துல ஒரு தலைவன் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அந்த குடும்ப ஸ்திரீ எப்படியெல்லாம் கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்க. அவ வந்து ஒருவேளை ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினாலும் எதிர்த்து பேசாத ஒரு மனைவியாய் காணப்படக்கூடிய மனைவியினுடைய நிலையை பாருங்க. எத்தனை காரியங்கள் அந்த அந்த பெண்ணுக்கு விரோதமாக அடிமைப்படுத்தக்கூடிய அநேகம் காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. ராத்திரி 1 மணிக்கு வந்து எனக்கு வந்து அதாவது ரொம்ப ஒரு பசியாக காணப்பட ஆரம்பிக்கிறது, இப்பொழுதே நீ வந்து சமையல் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சமைச்சு தான் கொடுக்கணும். ஒரு மனைவியானவள், ஒரு நல்ல மனைவியானவள் செய்யக்கூடிய கடமையை மாதிரித்தான் சபையும் ஆண்டவராகிய தேவனுக்கு எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அதைத்தான் கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல பார்க்கிறோம். அதற்கு நீங்களும் நானும் எதிர்த்து நிற்க ஆரம்பித்தாலே தேவனாகிய கர்த்தருடைய திட்டங்களுக்கு மாறாக காணப்படக்கூடிய வஞ்சகம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது என்பதை பற்றி நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம்னா எப்படிப்பட்ட ஒரு வஞ்சகம்? தேவனாகிய கர்த்தரால் உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய மனமற்றவர்களாய் விளங்க ஆரம்பித்து விடுவோம். என்ன காரியங்களை நம்ம வந்து கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பித்தாலும் இது என்னுடைய சுதந்திரத்திற்கு தடையா இருக்கும். அதிகாலை இருட்டோடி நான் விழித்து எழுந்திருக்கிறது எப்படி? காலையில தான் எனக்கு வந்து நல்ல ஒரு உறக்கத்தின் ஊடாக நான் கடந்து போகிறேன். 4 மணிக்கு நீ வந்து ஜெப கூட்டம் வைக்கிறது உண்டானால் எப்படி நான் இந்த கூட்டத்தின் ஊடாக பங்கு பெற முடியும் சொல்லி இது என்னுடைய உரிமையை பறிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இவைகளுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொன்னால் நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகத்திலே சிக்குண்டு ஒரு மக்களாக இருக்கிறோம் என்பதை கற்று உணர வேண்டியது அவசியம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்களும் நானும் தெளிவாக நமக்கு முன்பதாக இயற்றப்படக்கூடிய கர்த்தராகிய தேவனால் உரைக்கப்படக்கூடிய சட்டங்கள் அது ஒருவேளை கடினமாக காணப்பட ஆரம்பித்தாலும், அது சுமக்கக்கூடிய அந்த தன்மைகளுக்கு மிஞ்சின ஒரு பாரமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் நீங்களும் நானும் கட்டாயம் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த ஒரு காரியத்தை நான் செய்கிறது எப்படி? இத்தனை விதமான ஒரு பணியின் ஊடாக கடந்து போகிறது எப்படி? இவ்வளவு பெரிய ஒரு பணியை ஆண்டவராக தேவனுடைய கரங்களிலே தந்திருக்கிறாரே, இவ்வளவு பெரிய ஒரு வேலையை நான் செய்கிறது எப்படி என்று சொல்லி நீங்களும் நானும் அந்த ஒரு காரியத்தை மறுத்து பேசக்கூடாது. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி சபையா
சபையானது ஒரு ஆண்டவராகிய தேவனுக்கு எல்லா விஷயத்திலையும் கீழ்ப்படியக்கூடிய அனுபவம் பெற்றதாய் விளங்க வேண்டும். சபையிலே உருவாக்கப்படக்கூடிய கர்த்தராகிய தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்கள், திட்டங்கள் ஒருவேளை நம்முடைய உரிமைகளை பறிக்கக்கூடியதாக, சுதந்திரத்திற்குள்ளாக தலையிடக்கூடியதாக, அல்லது ஒருவேளை நமக்குண்டான காரியங்கள் யாவற்றையும் கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பித்தாலும் கூட அவைகளை நீங்களும் நானும் மறுத்து பேசாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்கிறதை விசுவாசிகளுக்கு கர்த்தராகிய தேவன் கற்பித்துக் கொடுக்க ஆரம்பிக்கின்றார். 4வது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக அப்போஸ்தலர் நடபடிகள்ல அதுல 9வது அதிகாரம் 31வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 31வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அது என்ன காரியத்தை சொல்கிறது என்று பாருங்கள். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. 4வது காரியமாக சபைகள் சமாதானத்தினாலும் பக்தி விருத்தினாலும் நிறைந்ததாய் விளங்க வேண்டியது அவசியம். சபைகளில் விசுவாச மார்க்கத்தார்களுக்குள்ளாக அநேகம் பிரிவினைகளோ, சண்டைகளோ, சச்சரவுகளோ காணப்படாமல் சமாதானத்தினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். நீங்களும் நானும் சமாதானத்துக்குரிய காரியங்களை பிரதிபலித்து காண்பிக்க ஆரம்பித்தால்தான் சமாதானம் இல்லாமல் காணப்படக்கூடிய உலகத்தின் மக்கள் உங்களையும் என்னையும் பார்த்து அந்த சமாதானத்திற்காய் கர்த்தராகிய தேவனை தேடி வர ஆரம்பிப்பாங்க. நமக்குள்ளேயே பெரிய சண்டை போட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய இந்த சண்டைகளை பார்க்கக்கூடிய அநேக விதமான தேவனை அறியாது இருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய சபையை தேடி வருகிறது எப்படி? சபையிலே பக்தி விருத்தி பெருக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் சபையிலே காணப்படக்கூடிய மக்கள் ஆண்டவராகிய தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்திலும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழக்கூடிய அந்த தன்மைகளிலும் முதன்மையான விஷயங்களை அவர்கள் மெய்யாகவே செயல்படுத்த ஆரம்பித்தால்தான் தேவனை அறியாதிருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் உங்கள் பக்தி விருத்தியை கண்டு கர்த்தராகிய தேவனை அவர்களும் ஆராதிக்கும்படி கடந்து வர ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம பார்க்க ஆரம்பித்தா சபையில் சமாதானமும் கிடையாது, பக்தி விருத்தியும் கிடையாது. சபையினுடைய நிலைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கடமைக்கான ஒரு ஆராதனை, கடமைக்கான அநேகம் விதமான சாக்குப்போக்குகள், அதாவது கடமைக்காக செய்யப்படக்கூடிய அநேகம் விதமான வழிபாட்டு முறைமைகள், இப்படித்தான் நீங்களும் நானும் செயல்படுத்த ஆரம்பிக்கிறதுனால இன்றைக்கு வரைக்கும் சபையிலே ஒரு பொது ஆத்மாவை உங்களாலும் என்னாலும் பார்க்கவே முடியாது. நிறைய சபை இந்த நாட்களில் அதாவது அந்த சபைக்குரிய காரியங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் சபையில் வரக்கூடிய மக்கள் தான் வருவாங்களே தவிர புது மக்களை உங்களாலும் எல்லாரும் பார்க்கவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? சபையினுடைய நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சபையிலேயே சண்டை மலிவாய் காணப்பட ஆரம்பிக்கிறதும் பார்க்குறோம். சபையிலேயே பக்தி விருத்தியற்ற ஒரு நிலைமை, சபையிலே ஆராதனை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், சபையிலே ஆராதனை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவரோடு கூட ஒருவர் பேசக்கூடிய ஒரு நிலை, சபையிலே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய நேரத்தில் எல்லா விதமான மக்களும் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படி ஒரு மனிதன், தேவனை அறியாது இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த மாதிரி ஒரு சபையினுடைய ஆராதனைக்குள்ளாக உள்ள வந்தால் அவன் இந்த காரியங்களை பார்க்கிறது உண்டானால் இனி உங்கள் சபைக்கு அவன் எப்படி வருவான்? யோசிச்சு பாருங்க. சபை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு காரியம் அது பக்தி விருத்தி நிறைந்த ஒரு இடம். அங்க ஒருவனோடு கூட ஒருவன் பேசுகிறதுக்கு அனுமதி கிடையாது. அங்க நீங்க பேசுகிறது யார்கிட்ட தான் பேசணும்? கர்த்தராகிய தேவன்கிட்ட தான் பேசும்படி வந்திருக்கணும். நீங்கள் மக்களோடு கூட பேச வேண்டும் என்றால் தொலைபேசியில் வீட்டில் உட்காந்து நீங்கள் பேசுங்க. அதுதான் உங்கள் வீட்டில் போய் உட்காந்து நீங்கள் வந்து மணிக்கணக்காக பேசுங்க. சபையில் வந்து பேசுகிறதற்கு நீங்களும் நானும் செய்கிறது அது கர்த்தருக்கு முன்பதாக அருவருப்பானது. வசனத்தில் என்ன போட்டிருக்கு? சபையிலே பேசுகிறது அயோக்கியமான ஒன்று என்றே கர்த்தர் பேசுகின்றார். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியம். ஸ்திரீனான அர்த்தம் மாம்சீகமான வார்த்தைகள் எல்லாம் அயோக்கியமானது, தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பான ஒன்று. இன்னைக்கு சபையில வரக்கூடிய மக்கள் தான் தேவையில்லாத வம்பளக்கக்கூடிய காரியங்களை, தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடிய மக்களாக ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிக்கவும், அங்க வந்து முக்கியமான பிரசங்கத்திலே முக்கியமான காரியத்தை பற்றி சபை போதவர் பேசிட்டு இருப்பார். சபையில் ஒரு ஊழியக்காரன் கர்த்தருடைய வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடியவனாய் விளக்கி கொண்டிருப்பார். அல்லது ஊழியத்திலே முக்கியமான ஒரு காரியங்கள் யாவற்றை பேசக்கூடிய நேரத்தில் ஒருவரோடு கூட ஒருவர் பேசவும், ஒருவருடைய காரியங்களை பற்றி ஒருவர் நாம் பகிர்ந்து கொள்ளவும் தக்கதான சூழ்நிலைகள், இது அயோக்கியமான ஒன்று. சபைன்னு சொன்னா கர்த்தர் பேச வேண்டும், நீங்க கேட்கணும், நீங்க பேசணும், கர்த்தராகிய தேவன் கேட்க. இதுக்கு தான் நம்ம அங்க சபைக்கு வர்றோம். அல்லது ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே விசுவாசிகள் கூடி வரக்கூடிய நிலைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து விசுவாசிகள் ஒருவரோடு கூட ஒருவர் பேசும்படிக்காக அல்ல, விசுவாசிகள் கர்த்தரோடு பேச வேண்டும், கர்த்தர் விசுவாசிகளோடு பேச. இதுக்கு தான் நீங்களும் நானும் சபையில் வரோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திருச்சபையினுடைய முறைமைகளை பாருங்க, எவ்வளவு கேவலமாய் காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். மேலே இருந்து சபை போதவர் ஒவ்வொரு முறையும் திட்டுவார், டே விளையாடாத, டே இந்த ஒரு காரியத்தை செய்து அங்கே எந்திரிச்சு போகாது, இங்கே எந்திரிச்சு போகாதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் அறிவித்து கொண்டே வர ஆரம்பிப்பார். நம்ம வந்து முக்கியமான ஒரு பிரசங்கத்தினுடைய காரியம் வரும்பொழுது தயவுசெய்து யாரும் எழுந்து வெளியே போய்விடக்கூடாது. இந்த வார்த்தையை பல முறை சபை போதகர் சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சபையினுடைய ஒழுக்கத்தை ஜனங்கள் மதிக்காமல் போக ஆரம்பிச்சிட்டாங்க.
சபையினுடைய ஒழுக்கம்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவன் ஒரு இடத்திலே மெய்யாகவே பிரசன்னக்காரனராக எழுந்தருளி வந்த பிறகு அந்த இடத்தை விட்டு நீங்களும் நானும் எழுந்து போகிறது அயோக்கியமான ஒன்று. தேவனாகிய கர்த்தரை நீங்களும் நானும் மெய்யாகவே பரியாசம் பண்ணக்கூடிய காரியங்களிலே முதன்மையானது. ஆகவேதான் கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல பார்க்கிறோம், சபை என்கிறது எப்படி இருக்க வேண்டும்? சமாதானத்தில் நிறைந்ததாக. ஒரு சபையை தேவனை அறியாது இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் உள்ள பார்க்கக்கூடிய நேரத்துல ஐயோ ஐயோ, இந்த சபையிலே காணப்படக்கூடிய மக்கள் ஒரு குடும்பத்தை போல பழக ஆரம்பிக்கிறார். ஒருவருக்குள் ஒருவர் கருத்து வேறுபாடு கிடையாது, மார்க்க பேதங்கள் கிடையாது. இவர்கள் ஒருவரிலே ஒருவர் தன்னை காட்டிலும் அதிகமாய் நேசிக்க துவங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஏதாகிலும் இந்த சபையிலே காணப்படக்கூடிய ஒரு விசுவாசிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சபையே அழுது புலம்பக்கூடிய நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். யாராகிலும் ஒருவனுக்கு ஒரு நஷ்டம் வர ஆரம்பிக்கிறது உண்டானால் சபையே அந்த மக்களுக்காய் உதவி செய்ய ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். அந்த மக்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்காக அவர்கள் போய் பரிந்து பேசி எங்கெங்கெல்லாம் போய் அவர்களுக்கு உண்டான காரியங்களை, அதாவது அந்த அந்த மக்களுக்கு உண்டான தேவைகளுக்குரிய காரியங்களை பெற்றுக் கொடுக்க முடியுமோ எல்லா ஜனங்களும் இணைந்து அந்த காரியங்களை செய்து அவர்களுடைய அந்த அந்த அதாவது எல்லா விதமான அந்த நிலைகள் யாவற்றையும் உயர்த்தக்கூடிய அந்த தன்மைகளை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் சாட்சியான ஒரு சபை. இதுதான் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு சபை. ஒருவன் வேலை இல்லாமல் தவிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பார்க்கக்கூடிய நீங்களும் நானும் சும்மாவே இருக்கிறது உண்டானால் சபையில் வரக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க, உன் சபைக்கு தான் வர்ற ஒருத்தன், அவன் வேலை இல்லாமல் இவ்வளவு நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் இது நீ கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஐக்கியத்துக்கு, இந்த சபைக்கு நான் ஏன் வர வேண்டும் யோசிக்கத்தானே செய்வோம். அப்படி என்றால் கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறது? ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், சபையிலே விசுவாசியினுடைய பங்கு எப்படி இருக்க வேண்டும்? யார் மேலும் கருத்து வேறுபாடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சமாதானத்திலே பெருக வேண்டியது அவசியம். பக்தி விருத்தியிலே அதிகரிக்கப்பட வேண்டியது அவசியம். ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய கர்த்தருடைய வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி என்ன போட்டுக்கு பாருங்க. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகின்றன. முதல் காரியம் சமாதானம், இரண்டாவது காரியம் கர்த்தருடைய நாமத்தினாலே பக்தி விருத்தி, மூன்றாவது காரியம் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம், கர்த்தராகிய தேவனையே அவர்கள் மதிக்க பழக ஆரம்பிக்கிறார். நான்காவது காரியம் பரிசுத்த ஆவியின் ஆறுதலில் நான் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்கள். இந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது நமக்கே அந்த சபையில பங்கு பெற வேண்டும் எவ்வளவு ஆசையா இருக்கு பாருங்களேன். இந்த சபை என்று சொன்னால் இப்படிதான் இருக்கணும். சமாதானத்தினால் நிறைந்ததாக, பக்தி விருத்தியிலே காணப்படக்கூடியதாக, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசும்போதே கர்த்தருடைய காரியங்களை பற்றி அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்துடன் ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு கண்டனம் சொல்லப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா ஜனங்களும் உட்கார்ந்து அழுது புலம்பி மனம் திரும்பி கர்த்தரோடு கூட ஒப்புரவாகி கொண்டு மீண்டும் கர்த்தரை எங்கள் பக்கமாய் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சியோடு தீவிரம் காண்பிக்கக்கூடிய திருச்சபை. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட சபை உங்களால் எல்லாம் பார்க்கவே முடியாது. சபையில் ஆண்டவராகிய தேவன் கண்டித்து பேசி இந்த சபையை விட்டு கர்த்தராகிய தேவன் வெளியே போயிட்டா கூட அவரை திரும்பி அழைக்கக்கூடிய திருச்சபைகள் எங்கேயுமே இல்லை. அவரை பற்றி தான் அக்கறையே இல்லாத இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க. கடமைக்காக ஆராதனை, கடமைக்கான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மக்களை. அப்போ ஒரு விசுவாசியினுடைய முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா, அவங்களுடைய முக்கியமான காரியம் எப்படிப்பட்டது? ஒருவரோடு கூட ஒருவர் அவர்கள் சமாதானம் நிறைந்தவர்களாக, பக்தி விருத்தி அடையக்கூடிய ஒரு மக்களாக, மட்டுமல்லாமல் தேவ பயத்திலே நிறைந்த ஒரு மக்களாக, பரிசுத்த ஆவியிலே அந்த ஆறுதலிலே நிறைந்து வாழக்கூடிய ஒரு மக்களாக. இதை பார்க்கும்போதே நம்மை அறியாத ஒரு ஆசை, இப்போ நான் அந்த வார்த்தையை சொல்லும் போதே நமக்கே ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசை உருவாக்கப்படுகிறத பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு சபை இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க. இந்த சபையில் நான் பங்கு பெற ஆரம்பித்தாலே இந்த சபையினுடைய ஆராதனை வேளையே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் பரலோகத்திலே காணப்படுகிறதை போல நான் மெய்யாகவே பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த பூமியில வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு பரலோகத்தினுடைய அனுபவத்தை வைத்திருக்கிறார். எங்க வச்சிருக்கிறார் தெரியுமா? திருச்சபையில் தான் வச்சிருக்கிறார். இந்த சபையில நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான படியும் பரலோகத்திலே காணப்படக்கூடிய மகிமைக்கு ஒத்ததாகவே இவைகள் எல்லாம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் அந்த நாட்களிலே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். என்ன காரியத்தை சொல்லுகின்றார்? பரலோகத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான ஆராதனையின் நிழலாட்டத்தை தான் இந்த பூமியிலே நீங்களும் நானும் செயல்படுத்த ஆரம்பிக்கின்றோம். இதைத்தான் கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஊழியனாகிய பவுலின் மூலமாய் பேச ஆரம்பிக்கின்றார். நீங்க பரலோகத்தில் எப்படி ஆராதிக்க போறீங்களோ அதுக்கு முன்னோட்டமாக இந்த பூமியில் ஆராதிக்கிறீங்க. அப்ப அந்த ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? கர்த்தராகிய தேவனை முதன்மை பெற்றவராக, அங்க இருக்கக்கூடிய சபையிலே காணப்படக்கூடிய விசுவாச மார்க்கத்தார்கள் எந்த காரியத்தையும் பற்றி எங்கும் அங்கும் கொஞ்சம் கூட தன்னுடைய மனசை டைவர்ஷன் பண்ணாம கர்த்தராகிய தேவனையே அவர்கள் சார்ந்து, கர்த்தராகிய தேவனையே மகிமைப்படுத்தி, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனை இன்னும் அதிகமாய் 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 நாட வேண்டும் என்கிற விருப்பத்தோடு கூட அந்த ஆராதனை முறை அதை கேட்கும் போது எவ்வளவு பரவசமான ஒரு நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியுது பாருங்க. ஆனா இன்னைக்கு திருச்சபையில் நீங்க போய் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சபையிலே விசுவாச மார்க்கத்தார் ஒரு மாதிரி,
சபையிலே ஒருவரோடு கூட ஒருவர் பேசாதிருக்கக்கூடிய அந்த அந்த காரியத்திலே ஒரு மாதிரி, போதகருக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில வேற ஒரு மாதிரி, இப்படி இருக்கக்கூடிய ஆராதனை முறைமைகள் எப்படியா இருக்க முடியும் என்று யோசித்து பாருங்கள். இவையெல்லாம் பரலோகத்தினுடைய ஒரு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் உருவாக்கப்பட்டு ஒரு நிழலாட்டமாய் காணப்படுமான்னு யோசிச்சு பாருங்கள். பரலோகத்தில் காணப்படக்கூடிய நிழல் பூமியிலே காணப்படுகிறது உண்டு. ஆனால் பூமியும் பரலோகத்தைப் போலவே இருக்கிறதை பார்க்க முடியும். அதே விதமான ஒரு அனுபவம். அப்போ இந்த அனுபவத்தை எங்கே உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும் என்று சொன்னால், எல்லாரும் ஏகோபித்த ஒரு மக்களாக, கர்த்தராகிய தேவன் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு சபையிலே காணப்படக்கூடிய போதகர் முதற்கொண்டு கடைசியிலே காணப்படக்கூடிய சின்ன ஊழியன் வரைக்கும் பயப்பட வேண்டும். கர்த்தராகிய தேவன் பேசிட்டார். அந்த பேசக்கூடிய வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஊழியக்காரன் பயம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அவனும் பயப்பட வேண்டும். சபையிலே காணப்படக்கூடிய கடையாக காணப்படக்கூடிய சின்ன ஒரு பணிவிடைக்காரனும் பயப்பட வேண்டும். ஏன்னா பேசுகிறது கர்த்தர். இந்த ஒரு அனுபவம் அநேக விதமான இடங்களில் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. அது சொல்லக்கூடிய ஊழியக்காரன் என்னமோ தான் எல்லா காரியங்கள் யாவற்றையும் கற்றுக்கொண்டவனை போல விசுவாச மார்க்கத்தாரை கண்டித்து உணர்த்தி தான் தன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து சீர்படுத்தப்பட்டவனை போல மக்களுக்கு முன்பதாக வேஷமிடக்கூடிய பல விதமான நிலைகளை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த சபை என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும்? சபையினுடைய நடுநாயகமாய் கர்த்தராகிய தேவன் இருக்கிறதுனால எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தில் நிறைந்தவர்களாக, நாங்கள்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கன்னு சொல்லி அநேக விதமான ஊழியக்காரர்கள் பேசுகிறது இல்லை. நாங்கள்லாம் கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களுக்கு பக்கத்தில் நிற்கக்கூடியவங்க. எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசிகள் நீங்க பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. கர்த்தராகிய தேவன் என்று சொன்னால் கர்த்தருடைய வேத புத்தகத்தில் என்ன விதமான காரியத்தை பார்க்க முடியும்? கர்த்தருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 24 மூப்பர்கள் அவங்கவுங்க சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்களா? கர்த்தராகிய தேவன் அந்த இடத்திலே மெய்யாகவே காணப்படக்கூடிய நேரத்தில் தங்களுடைய தலையின் மேல் இருக்கக்கூடிய அந்த கிரீடங்கள் யாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திற்கு முன்பதாக வைத்து ஆண்டவருடைய நாமத்தினாலே முகங்குப்புற தரை மட்டும் தங்களை தாழ்த்தி கர்த்தராகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ண துவங்கினார். யாருக்கு நீங்களும் நானும் மேன்மை கொடுக்க வேண்டும்? கர்த்தர் ஒருவரே அன்றி வேறு எந்த விதமான காரியத்திற்கும் மேன்மையான ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் கொடுக்கறது இல்லை. ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல 24 மூப்பர்களும் எல்லா நாளிலும் கர்த்தருக்கு பக்கத்தில் இருக்கலாம் தான். என்றாலும் கர்த்தராகிய தேவன் என்று சொன்னால் ஒரு பயம், ஒரு நடுக்கம். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. ஒரு சபைன்னு சொன்னால் சபையிலே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் மிகுதியாய் காணப்பட வேண்டியது அவசியம். எங்கு கர்த்தராகிய தேவனுடைய சித்தம் என் விஷயத்தினால் அந்த சித்தம் மெய்யாகவே கடந்து வராமல் போய்விடுமோ அது ஒரு பயம் இருக்கணும். என் மூலமாய் திருச்சபை இடரில் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிடும் ஒரு பயம் இருக்கணும். என் மூலமாய் இங்கு வரக்கூடிய மக்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வராமல் தடுக்கப்பட ஆரம்பிச்சிருமோ என்கிற ஒரு பயம். ஒவ்வொரு விஷயத்திலும் நான் என்னை குறித்து ஆராய்ந்து பார்த்து நான் சீர்படுத்தப்பட்டவனாய் என் நிமித்தமாக யாராகிலும் சபையில் வரக்கூடிய யாராகிலும் ஆசீர்வாதத்தை இழந்து போயிடக்கூடாது. நான் அதற்கு ஒரு தடைச்சலாக அல்லது நான் ஒரு அந்த மனுஷனுக்கு ஒரு இடலை தரக்கூடிய ஒரு மனுஷனாக காணப்பட்டு விடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சாதான் தேவனுடைய திட்டம் திருச்சபையிலும் ஊழியங்களிலும் நிறைவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். இதுல விசுவாச மார்க்கத்தார்களுடைய பங்குகள் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவரோடு கூட ஒருவர் சமாதானம் இருக்கக்கூடிய ஒரு மக்களாக, பக்தி விரித்து நிறைந்த ஒரு மக்களாக, மட்டுமல்லாமல் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி தேவ பயத்தினாலும் அநேகம் விதமான பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்படக்கூடிய ஆறுதலினாலும் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மக்களாக காணப்பட ஆரம்பித்தால்தான் தேவனுடைய திட்டம் இந்த உலகத்தில் அந்த சபைகளின் மூலமாய் ஊழியர்களின் மூலமாய் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னொரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு விஷயத்தை இப்படிப்பட்ட வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கொலோசேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 19வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கொலோசேயர் 2வது அதிகாரம் 19வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் அடுத்த வஞ்சகம் என்ன அப்படின்னா காணாத விஷயங்களில் துணிவாய் நுழையக்கூடிய ஒரு அனுபவம். எனக்கு அந்த விஷயமே தெரியாது. ஆனால் 4 பேர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டு நானும் அவைகளை கண்டதை போல பேச ஆரம்பிக்கின்றேன். காணாத ஒவ்வொரு காரியத்தையும் அந்த காரியங்களை பற்றி ஆராய்ந்து பார்த்து துணிவாய் அவைகளை நான் கண்டதை போல பேசுகிறது மகா பெரிய வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் என்று கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். ஒரு ஆளை பற்றி எனக்கு தெரியாது, ஒரு சூழ்நிலைகளை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் பல பேர் அவர்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. நான் ஒருவேளை அறிந்தால் அவனுடைய காரியங்களை பற்றி நான் நேருக்கு நேராக போய் நான் சொல்ல ஆரம்பிக்கலாம். அறியாமல் அவனை பற்றி அவன் யாருன்னே தெரியாது, அவனுடைய நிலைகளை பற்றி எனக்கு தெரியாது. இந்த காணாத காரியங்களை பற்றி துணிவாக அவர்களை குறித்து அவதூறான வார்த்தைகளை பேசினாலே வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்தாயிற்று.
இன்னைக்கு திருச்சபையில கோள் சொல்லக்கூடிய காரியங்கள் ஏராளமா இருக்கிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ஒருவனுக்கு விரோதமாய் ஒருவன் இந்த காரியம் அவன் செஞ்சிருக்கக்கூடிய அந்த காரியத்தை இவர்களுடைய கண்கள் பார்த்ததான பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த விஷயமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க யாருன்னே தெரியாது. அவர்கள் எந்த இடத்துல இருந்து வந்தார்கள் என்பதை பற்றியும் அறியாத ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிப்பாங்க. ஆனா வாய்க்கு வந்தபடியெல்லாம் இல்லாத அநேகம் கருத்துக்கள் யாவற்றையும் தங்கள் மனம் போன போக்கின்படியே அநேகம் விதமான விஷயங்களை ஜனங்களுக்கு முன்பதாக பேசக்கூடிய மக்களுடைய நிலைகளை பார்க்க முடியும். இவைகளெல்லாம் மகா பெரிய வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். இந்த வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் சபைகளுக்குள்ளாக வருகிறது உண்டான என்ன நடக்குது தெரியுமா? சபையிலே கருத்து வேறுபாடுகள் உருவாக்கப்பட்டு சபைகள் மெய்யாகவே சமாதானம் பெற்றவைகளாய் அல்ல, உடைக்கப்பட்ட நிலைகளிலே இருக்கிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்கணும். சபையில ஒருவரோடு கூட ஒருவர் கவையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. அவனை பார்க்கும்போது இவனுக்கு பிடிக்காது, இவனை பார்க்கும்போது அவனுக்கு பிடிக்காது, இவனை பார்க்கும்போதே அவனுடைய முகம் மெய்யாகவே வேறுபடுத்தப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இவனை பார்க்கும்பொழுது எரிச்சல் மூடக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு முன்பதாக எத்தனை முறைகள் அறிவிக்கப்பட ஆரம்பித்தாலும் கூட இந்த பழைய சுபாவங்கள் இன்றைக்கு வரைக்கும் நீக்கப்படாது இருக்கிறது உண்டானால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் என்றைக்கோ வந்தாகிவிட்டது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த வஞ்சகம் உள்ள வந்துச்சுனால என்ன நடக்கும் பாருங்க, காணாத காரியங்களை திரித்து பேசும் ஒரு மக்களாக. எனக்கு அந்த காரியமே தெரியாது என்றாலும் கூட அவைகளை நான் கண்டதை போல திரித்து பேசக்கூடிய ஒரு மக்களாக. அந்த நாட்களில் இஸ்ரவேல்ல அநேகம் விதமான மக்களை கூலிக்காக வச்சிருந்தாங்க. என்ன காரியத்திற்காக கூலிக்காக வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசுவுக்கு விரோதமான சாட்சிகளை சொல்லும்படிக்காக, இயேசுவுக்கு விரோதமாக இயேசு குற்றவாளி என்பதை பற்றி பேசும்படிக்காக சில பேர்கள் யாவருடைய கரங்களிலே கூலி பொருந்தி கொண்டு அவங்களுடைய கையில காசு கொடுத்து இயேசுவுக்கு விரோதமான குற்றச்சாட்டுகளை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அந்த வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, அந்த தீர்ப்பு, அதாவது அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பதாக, நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்கக்கூடிய நேரத்தில் இயேசுவுக்கு முன்பதாக அநேக விதமான மக்கள் பொய் சாட்சியை சொன்னாங்க. அந்த சாட்சிகள் ஒன்றும் ஒவ்வாமல் காணப்பட வசனத்தில் அப்படி தான் பார்க்குறோம். அந்த சாட்சிகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்பதான் ஒருவன் எழுந்து நின்று சொல்லுகின்றான், இவன் தேவனுடைய ஆலயத்தை இடித்து போட்டு 3வது நாளில் கட்டுகிறேன் என்ற வார்த்தையை பற்றி அந்த சாட்சியை தான் அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி போலியான சாட்சிகள், இல்லாதவைகளை திரித்து பேசக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு நேற்று மட்டுமல்ல, அந்த நாட்களிலே காணப்படக்கூடிய ஒன்று. ஆனால் இன்றைக்கு நிறைய சபைகளிலே இங்கும் அங்கும் இந்த காரியம் வியாபித்திருக்கக்கூடிய அந்த தன்மைகளை உங்களாலும் என்னாலும் நிறைய இடங்களை பார்க்கலாம். அவர்களுக்கு அந்த செய்தியே முற்றிலுமாக தெரியாது. அது யாருக்கு விரோதமாக யார் பேசக்கூடிய ஒரு காரியம், இந்த 2 பேருடைய பேருமே தெரியாது. என்றாலும் அந்த காரியங்களை அவர்கள் நேரிலே கண்டதை போலவே திரித்து பேசக்கூடிய நிறைய விஷயம். இதனால சபைகளிலே அநேக விதமான மார்க்க பேதங்கள், சபைகள் உடையக்கூடிய அனுபவங்கள், சபையிலே சமாதானம் இல்லாத இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், ஒருவருக்குள் ஒருவர் அநேக விதமான கசப்பான நினைவுகள் உருவாக்கப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. ஒருத்தனுக்கு வரக்கூடிய இந்த வியாதி அநேகரை பற்றி படிக்கக்கூடியதாய் விளங்குகிறான். இந்த வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் சபை முழுவதையும் கெட்டுப்போகப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்துள்ளது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் நீங்கள் கண்டாலும் நீங்கள் காணாமல் போனாலும், ஒருவேளை நீங்கள் கண்ட ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை மற்றவர்களுக்கு முன்பதாக தூற்றி தெரியாமல் அவைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை அந்த மனுஷனுடைய குறைவுகளை நீங்க பார்க்கறது உண்டான அந்த மனுஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய காரியங்கள், இந்த ஒரு விஷயத்தை நான் பார்க்கிறேன், இவைகளை பற்றி மற்றவர்களோடு கூட பேசும்படி நான் மெய்யாகவே ஆசைப்படலை. இவனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய இந்த குறைவுகள் நிறைவாக்கப்படும்படி உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவனுடைய கண்களுக்கு முன்பதாய் காண்பித்தால் நீங்கள் அவைகளுக்காக ஜெபிக்கணும். இதை விட்டுவிட்டு நீங்கள் துணிவாய் மற்றவர்களுக்கு முன்பதாக பேசுகிறது உண்டானாலும் அவன் நீங்க பேசின வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த காரியத்தை பற்றி, அதாவது சொல்லப்படக்கூடிய நபர் யாருன்னு தெரியாது. அவங்களுக்கும் வேற யாருக்கும் அநேக விதமான சண்டை, மார்க்க பேதங்கள் இருக்கிறது என்கிறதை பற்றி, அந்த 2வது நபரை பற்றி இவனுக்கு தெரியாது. ஆனால் இவன் கண்டதை போலவே இவனுக்கும் அவனுக்கும் சண்டை என்கிறதை பற்றி தீர்க்கமாய் பேசக்கூடிய துணிகரமான வார்த்தைகள். இதெல்லாம் இந்த நாட்களில் திருச்சபையில எல்லா இடங்களிலும் காணப்படக்கூடிய ஒன்று. ஒருவனுக்குள் ஒருவன் கசப்பு காணப்பட ஆரம்பித்தால் சமாதானத்தில் பெருகக்கூடிய சபையினுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும்? இந்த 2 பேருக்குள்ளாக காணப்படக்கூடிய கசப்புகளை மாற பண்ணி அவர்களை சமாதானத்திற்குள் பிரவேசிக்க பண்ண வேண்டிய வேலை தான் நம்முடைய கடமை. அவர்களுடைய அந்த சண்டையை, அந்த பிரிவினை இன்னும் அதிகரிக்கப்படுகிறது நம்முடைய முக்கியமான ஒரு பொறுப்பு இல்லை. இது சாத்தானுடைய பணி. இப்ப நீங்களும் நானும் ஒரு விசுவாச மார்க்கத்தார் என்ன வேலை செய்யறோம் பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய பணிகளை விட்டு சாத்தான் செய்யக்கூடிய பணிகளை நீங்களும் நானும் நம்மை அறியாமல் செய்ய ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் அதிகமாக அவர்களுக்கு விரோதமாய் காணப்படக்கூடிய அந்த தன்மைகளை அதிகரித்து இனி அவர்கள் ஒரு நாளும் ஒன்றாக சேர்க்கவே பட முடியாத சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும்.
அநேகம் விதமான கருத்து வேறுபாடுகள் யாவற்றையும் சொல்லி, இவன் உங்களை பற்றி இப்படிலாம் பேசினான், அவன் உங்களை பற்றி இதெல்லாம் பேச ஆரம்பித்தார் என்று சொல்லி 2 பேரும் கடைசி வரைக்கும் இணையவே முடியாது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய அநேகம் விதமான உன்னதப்பட்ட ஒரு வசனம் இருக்கும். சிறுநரிகளும் குழிநரிகளும் இதெல்லாம் வந்து என்ன செய்து பாருங்க, உள்ள உட்கார்ந்து கொண்டே நிறைய சபைகளிலே அநேகம் விதமான பிரச்சனைகளை, கஷ்டங்களை, வருத்தங்களை, வேதனைகளை, இல்லாத பொல்லாத காரியங்கள் யாவற்றையும் பேசக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி சபையினுடைய அஸ்திபாரங்களை உடைய பண்ண ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு விசுவாசியினுடைய கடமைனா என்ன, எப்படிப்பட்ட ஒரு கடமை? ஒருவேளை சபையிலே ஒரு மனிதன் போதகருக்கு விரோதமான ஒரு வார்த்தையை பேச ஆரம்பித்தால் உடனே நீங்கள் நேராக போய் அந்த மனுஷனோட கூட பேசுங்க. போதகர் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் தவறான ஒரு மனுஷன் கிடையாது. அவர் உங்கள் மேல் அன்பு கூற ஆரம்பித்ததுனால தான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய குறைவுகள் எல்லாவற்றையும் சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆரம்ப நாளில் நானும் இப்படித்தான் அநேக விதமான தவறான அர்த்தங்கள் யாவற்றையும் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தேன். ஆனால் போக போகத்தான் சபையினுடைய போதகருடைய அந்த நிலைகளை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். உண்மையாகவே அன்பு கொடு. இப்படி சமாதானத்தை நீங்களை உருவாக்க ஆரம்பிச்சா அது வேறு. அந்த போதகன் உங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, சபையில் கூட எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தான்னு சொன்னால் இனி இந்த விசுவாசம் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதன் விசுவாச மார்க்கத்தை விட்டு விலகி போக ஆரம்பிச்சிருவான் நம்ம நிமித்தமாக. அப்போ கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது? ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்தின்படி காணாதவைகளிலே மெய்யாகவே துணிவாய் நுழையாது இருக்கக்கூடிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். உங்களுக்கு அந்த ஒரு காரியம் அறிமுகமாக காணப்படவில்லை என்று சொன்னால் அவைகளை பற்றி நீங்களும் நானும் பேசாதிருக்கிறது நன்மை. எனக்கு அந்த ஒரு விஷயம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவைகளை பற்றி நான் அறியாதவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறேன். அறிந்தாலும் அவைகளை பற்றி நான் பேசப் போகிறதில்லை. அவைகளுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். நான் அறியாதிருக்கக்கூடிய காரியங்களை பற்றி பேசுகிறது எப்படி என்று சொல்லி நீங்களும் நானும் இவைகளை விட்டு விலக வேண்டியது அவசியம். ஒரு விசுவாசியினுடைய நிலை அப்படித்தான் காணப்பட வேண்டும். சபையில் ஒருவனுக்கு விரோதமாய் ஒருவன் சண்டை மூலக்கூடிய நேரத்தில் இந்த சண்டைகளை தீர்க்கக்கூடிய ஒரு விசுவாசியாக நீங்கள் விளங்க ஆரம்பித்தால்தான் சபைகள் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே சமாதானம் பெற்று வளர ஆரம்பிக்கிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றொரு வார்த்தையாக அது உபாகம புஸ்தகத்தில் 14வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. உபாகமம் 14:22 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள். அது என்ன வார்த்தையை சொல்வதுன்னு பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலின் விளைவையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து. வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு. முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகின்றால், எல்லா நேரத்திலும் கர்த்தருக்கு நீங்களும் நானும் பயந்திருக்க பழக வேண்டியது அவசியம். எந்த விஷயத்திலும் கர்த்தராகிய தேவனை விட்டு ஒரு கோடு கூட நான் முன்னால போயிடக்கூடாது. ஆண்டவராகிய தேவனுக்கு மிஞ்சின ஒரு மனுஷனாக, அல்லது ஆண்டவராகிய தேவனுக்கு ஆலோசனை கொடுக்கும் ஒரு மனுஷனாக, அல்லது தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நான் என் இஷ்டத்தின்படி ஓடக்கூடிய ஒரு மனுஷனாக என் நிலைகளை ஒருபோதும் நான் ஆசரிக்கக்கூடாது. தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக எல்லா காலத்திலும் பயந்திருக்க பழக வேண்டியது அவசியம். அவர் சொன்னாதான் அதை பற்றி யோசிக்கவே செய்யணும். அவர் பேசினாதான் அதற்கு அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் எடுத்தே வைக்கணும். ஒருவேளை ஆண்டவராகிய தேவன் சொல்லாது இருக்கக்கூடிய வரைக்கும், இப்போ உதாரணமாக பாருங்களேன், நமக்கு வந்து நிறைய அநேக விதமான கடன் பிரச்சனைகள் இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். கடனை அடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு, முக்கியமான ஒரு தேவைக்குரிய காரியம் காணப்பட ஆரம்பிக்கிறது. கர்த்தராகிய தேவன் நமக்கு நிறைய விதமான ஆலோசனைகளை சொல்லி அவரே நம்முடைய காரியங்கள் யாவற்றையும் நடத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் கிரியைகளை செய்யாது இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்களும் நானும் கிரியைகளை செய்து இந்த கடன் அடைக்கிறதுக்கு எந்த வழியில் நம்ம இந்த ஒரு காரியத்தின் உள்ளாக போகலாம்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. கர்த்தர் பேசக்கூடிய வரைக்கும் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்துருங்க. ஆண்டவராகிய தேவன் தீர்க்கமான ஒரு யோசனையை சொல்லக்கூடிய நேரத்தில் அவைகளை கேட்டு நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு பேர் தான் உண்மையாகவே தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம். தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் எல்லா நாளிலும் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒன்று. கர்த்தராகிய தேவன் சபையிலே இருக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆராதனை முறைமைகள், கர்த்தருக்கு பயப்படுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் அறிவிக்கப்படுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவைகளை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தராகிய தேவன் எனக்காக பேசுகின்றார், அவைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அவைகளின்படி என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை சீர்படுத்தும்படிக்காக நான் ஒப்புக் கொடுக்க பழக வேண்டியது அவசியம். இப்படி எல்லா விஷயத்திலும் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு விசுவாச மார்க்கத்தாருடைய மனதின் ஆழத்திலும் காணப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், எந்த காரியங்களை ஜனங்களுக்கு முன்பதாக அறிவுறுத்த ஆரம்பித்தாலும் அவைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது.
ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவைகளுக்கு அவர்கள் தர்க்க ரீதியான காரியங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு மாற்று கருத்துக்கள் யாவற்றையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தராக தேவனுடைய விஷயம் இதுவாக காணப்படுகிறது என்பதை பற்றி பேசினால் கூட, ஒருவேளை கர்த்தரே வந்து பேசினால் கூட, அவர்கள் அநேக விதமான மாற்று கருத்துக்களை பேசி, இல்லை ஆண்டவரே, என்னுடைய நிலைகளை நீர் மெய்யாகவே அறியாதிருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசுறீங்க. என்னுடைய நிலைகளிலே நீர் இருந்திருக்கிறது உண்டானால் உண்மையாகவே நீரும் என்னை போலவே யோசிக்க ஆரம்பித்திருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய நிலைகளிலே இந்த நாட்களிலே காணப்படக்கூடிய விசுவாச மார்க்கத்தார் இருக்கிறது பார்க்க முடியும். நாம் பேசியிருக்கக்கூடிய நிறைய மக்கள் பேசக்கூடிய வார்த்தை, ஆண்டவராகிய தேவன் எல்லா விஷயத்திலும் நம்மை கஷ்டப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்குகின்றார். இல்லை, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல ஆண்டவராகிய தேவனுக்கு எந்த நேரத்தில் எதை தர வேண்டும் என்று தெரியும். எந்த நேரத்தில் எதை தந்தால் அவனுடைய வாழ்க்கையுடைய நிலைகள் சீராக்கப்பட முடியும் தெரியும். ஆகவே கர்த்தராகிய தேவன் இயங்கும் வரைக்கும் நீங்களும் நானும் இயங்காதிருந்து தேவனுடைய இயக்கத்திற்காய் காத்திருக்கக்கூடிய தன்மைக்கு பேர் தான் தேவ பயம். தேவனை இயங்க விடாம நீங்களே இயங்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் கிடையாது. என்னுடைய இஷ்டத்தின்படி நான் ஓடுகிறேன், கர்த்தராக தேவனுக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, ஆகவே என் மட்டில் நான் ஓடுகிறதான் உத்தமம் என்று சொல்லி நீங்களும் நானும் செய்யக்கூடிய கிரிகள் எல்லாம் தேவ பயத்திற்கு புறம்பானவைகள். அப்போ கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம்னா அர்த்தம், கர்த்தராகிய தேவனை கிரியை செய்ய அனுமதிக்கக்கூடிய காரியங்களுக்கு பேர் தான் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம். ஒரு விசுவாச மார்க்கத்திலே காணப்படக்கூடிய மனுஷனுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும்? சில முக்கியமான கருத்துக்களை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். வணங்கா கழுத்துள்ளவர்களாய் தன்னுடைய நிலைகளை அவர்கள் ஆசரித்து விடாதபடிக்கு தேவன் பேசும் ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே சிரமேற்கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க வேண்டும். நடத்தையிலே சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். கிறிஸ்துவுக்கு எல்லா விஷயத்திலேயும் கீழ்ப்படியும் ஒரு மக்களாய், சமாதானத்தில் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய், காணாத எந்த காரியத்திலும் துணிவாய் நுழையாத ஒரு மக்களாய், கடைசியாக கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் நிறைந்தவர்களாய், இதுதான் ஒரு விசுவாச மார்க்கத்தாருடைய நிலைகளாய் காணப்பட வேண்டும். ஆனால் வஞ்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனுஷனுடைய காரியங்கள் இவைகள் எல்லாவற்றுக்கும் நேர் எதிரடையாக இருக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இவைகளிலே ஏதாகிலும் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு விரோதமாய் காணப்படுகிறது உண்டானால், ஒருவேளை வணங்கா கழுத்துள்ளவர்களாய் இன்றைக்கு வரைக்கும் நான் என்னுடைய நடக்கையிலே காணப்படுகிறது உண்டானால், நான் உண்மையாகவே மனம் திரும்ப வேண்டும். நடத்தையிலே சாட்சியற்ற ஒரு வாழ்க்கை வாழுகிறது உண்டானால், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய முடியாத தன்மைகள் இருக்கிறது உண்டானால், சமாதானம் அற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால், காணாத ஒவ்வொரு காரியத்திலும் துணிவாய் நுழையக்கூடிய ஒரு மனிதனாய் இருக்கிறது உண்டானால், தேவனுக்கு பயப்படாத ஒரு தன்மை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால், இவைகள் ஒவ்வொன்றிலும் நின்று நான் சீர்படுத்தப்படும்படி என்னை நான் ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு விசுவாசிக்கு என்னென்ன விதமான காரியங்களை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கின்றார்? அவன் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை பிரதிபலிக்கும்படி உருவாக்கப்பட்டவன். அவனிலே கர்த்தருடைய சாயலை எல்லா ஜனங்களும் பார்க்கும்படி அவருடைய வாழ்க்கையின் நிலைகள் மெய்யாகவே காணப்பட வேண்டியது அவசியம். இந்த நிலைகளுக்காக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ந்தேற ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக மெய்யாகவே கர்த்தருடைய சித்தத்தை செயல்படுத்தும் ஒரு சபையாக, எழுப்புதலுக்கு ஆயத்தப்படக்கூடிய ஒரு சபையாக இந்த கடைசி கால சபைகள் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். என் பணியை நான் கரெக்டாக செஞ்சுட்டேன்னா என் சபை ஆண்டவராகிய தேவனுக்குள் ஆயத்தம் அடைந்த ஒரு சபையாக, கர்த்தராகிய தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவாக்கப்படக்கூடிய ஒரு சபையாக, கர்த்தருடைய எழுப்புதல் மெய்யாகவே என்னுடைய சபையின் மூலம் வரக்கூடிய அளவிற்கான இயங்கும் ஒரு சபையாக மாற்றமடைய ஆரம்பிக்கிறதை நாம் மெய்யாகவே கற்றுக்கொள்ள முடியும். இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கும்படி கர்த்தரை நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தராக தேவனீர் எங்களோடு கூட பேசி சொன்னீர். வடங்கா கழுத்துள்ள ஒரு மக்களாக நாங்கள் காணப்படக்கூடாது என்றும், நடத்தைகளிலே சாட்சியற்ற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்துவிடக்கூடாது என்றும், கிறிஸ்துவுக்கு எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படியாத ஒரு மக்களாய் விளங்கிவிடக்கூடாது என்றும், சமாதானத்தில் நிறையாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழக்கூடாது என்கிறதை பற்றியும், காணாதவைகளை பற்றி துணிகரமாய் நுழையக்கூடிய ஒரு அனுபவம் எங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடாது என்றும், தேவ பயமற்ற ஒரு மக்களால் நாங்கள் விளங்கிவிடக்கூடாது என்பதை பற்றியும் திட்டமும் தீர்க்கமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசிக்கொண்டு வந்து ஒரு விசுவாசியினுடைய நிலை எப்படி காணப்பட வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. இவைகளை கேட்கும்படி பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே இதிலே ஏதாகிலும் குறைவுகள் காணப்படுகிறது உண்டானால், 1, 2, 3 அல்லது அத்தனையுமோ அவருடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே காணப்படுகிறது உண்டானால், அவைகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பி தேவனுடைய சித்தத்திற்கென்று தங்களுடைய வாழ்க்கை நிலைகளை ஒப்புக் கொடுத்து சரியான ஒரு விசுவாச மார்க்கத்தார்களாக தங்கள் நிலைகளை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டு, தேவன் அந்த சபையிலே அவர்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய பொறுப்பிலே சரியாய் அவர்கள் இயங்கி தேவனுடைய
சித்தத்தை அந்த சபையிலே ஆண்டவராகிய தேவன் உருவாக்கக்கூடிய அளவிற்கு சபை ஒரு இயங்கும் ஒரு சபையாக காணப்படக்கூடிய அளவிற்கான எல்லா தன்மைகளையும் இந்த விசுவாச மார்க்கத்தார்களின் மூலம் உருவாக்கப்பட ஆண்டவராகிய தேவன் ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்டு இந்த வசனங்களை விட்டு இவர்கள் மனம் இங்கும் அங்கும் விலகிவிடாதபடி எல்லா காவலோடும் தங்கள் இருதயத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டு இவைகளை தங்கள் இருதயத்தின் ஆழத்திலே வைத்து ஒவ்வொரு நாளும் இவைகளை பற்றி ஆராய்ந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை நிலைகளை சீர்படுத்திக் கொண்டு உமக்கு ஏற்ற ஒரு மக்களாய் உருமாற்றம் அடைய ஏற்ற கிரியைகளை தந்து கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்ட கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின்படியே உங்கள் பங்கை நீங்கள் சரியான விதத்தில் செயல்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருடைய இயக்கம் உங்கள் திருச்சபையில் உருவாக்கப்படுவதை பார்க்க முடியும். சபையில் மட்டுமல்ல, ஊழியத்திலும் கூட தேவனுடைய கிரியைகள் உங்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அவரவர்கள் தங்கள் பொறுப்பை சரியான விதத்தில் செயல்பட ஆரம்பித்தால் தேவனாகிய கர்த்தரும் தன் பங்குக்கு சரியான இயக்கத்தை அந்த சபையிலும் ஊழியர்களிலும் செய்து முடிப்பார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே இவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இவைகளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பயன்படுத்தும்படி கர்த்தருடைய கரங்களிலே உங்களை ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால் நிச்சயமாய் உங்களை ஆண்டவராகிய தேவன் பயன்படுத்தி தம்முடைய சித்தத்தை இந்த உலகத்திலே நிறைவாக்குவார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா. பிரியமானவர்களே, எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வஞ்சகத்தால் வரும் மாற்றங்களை பார்த்தோம். நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து சீர்படுத்திக் கொள்வோம். நீங்கள் பெற்ற ஆவிக்குரிய நன்மைகளை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை பாதுகாப்பாராக. ஆமென்.